இப்போ தாவேக்காவை நம்மளுடைய ஆட்சி, கர்த்தர் நம்மளுடைய ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பொது வெளியில் பேசுகிறாங்க. அவங்களோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதல்ல கிறிஸ்துவ பாடல் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தேசிய கீதமே பாடியிருக்காங்க, அப்புறம் தமிழ் தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தே மாதத்தையே புறக்கணி தள்ளி பிரேமலதா கூட கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு சார்பாக இருந்தாலும் சௌமியா அன்புமணி அவர்கள் நிறைய தரவுகளோட. ராகுல் காந்தி டெல்லியில் வந்து மோடி அவர்களை மிகவும் கொச்சைப்படுத்தும் வகையிலே ஒரு நிகழ்வை நடத்திருக்கார். அதாவது வந்து மோடி வந்து வெளியுறவுத்துறைனா போய் கட்டிப்பிடிச்சிக்காரு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். கருப்பர் கூட்டம் அப்படின்னு வந்து சிவனை வந்து முருகனை வந்து மிக இழிவாக பேசுகிறாங்க. எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற இவர்களெல்லாம் வந்து அதை. அப்போ நீங்கள் இந்துக்களை வந்து எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? மழுமட்டையாக இருக்கணும். நீங்கள் முருகனை பேசினாலும் நாங்கள் கேட்டுக்கணும். முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அவர் இந்துவே இல்லைன்னீங்க, அப்புறம் அவர் மனுஷன்னீங்க, அப்புறம் மனுஷனே இல்லைன்றீங்க. இந்த இடதுசாரி கும்பல்னு சொல்லுவாங்க, இந்த இடதுசாரி கும்பல்லாம் சேர்ந்து இந்த தமிழ் முருகன் ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. விரைவில் வெளியிட வேண்டும்ன்ற பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கான். ஸோ ஒரு கடவுளை பற்றி இழிவாக பேசி அதை பற்றி திரைப்படம் எடுப்பதற்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களே. நம் கடவுளை அசிங்கப்படுத்தி நாம் அதை பார்த்து வந்து ஓ நம்ம கடவுளில் இவ்வளோ அசிங்கமா, நம்ம புராணங்கள் இவ்வளோ அசிங்கமாக இருக்கா அப்படின்னு நாமளே நாம் கூனி குறுகிட்டு. பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பற்றி ஆலோசிக்கூடிய நிகழ்ச்சி நம்முடைய அரசியல் விமர்சகர் ராதா தேவர் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு ராகுல் காந்தி டெல்லியில் வந்து மோடி அவர்களை மிகவும் கொச்சைப்படுத்தும் வகையிலே ஒரு நிகழ்வை நடத்திருக்கார். அதாவது வந்து மோடி வந்து வெளியுறவுத்துறைனா போய் கட்டிப்பிடிச்சிக்காரு எல்லாத்தையும் அப்படின்ற மாதிரி சொல்ல, கூட ஒருத்தர் வந்து இட்டாலி பிரதமர் மெலோனியை இணைத்து சில கமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. இது ஒரு அரசியலில் வந்து திமுகவோட 3வது 4வது ரேஞ்ச், அதாவது வெற்றி கொண்டான், தீப்புரி ஆர்வங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள். அவங்கெல்லாம் பேசுகிற நிகழ்வுக்கு வந்து ஒரு வருங்கால பிரதமர் அப்படின்னு சொல்லக்கூடிய, அவங்களால் சொல்லக்கூடிய ஒரு நபர் செய்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க மேடம்? நான் இது அவர் ராகுல் காந்தியோட பேச்சை வந்து எப்படி பார்க்குறேன்னா, நம்மளுடைய அரசியலின் தரம் அப்படின்னு தான் பார்க்குறேன். சமீபத்தில் நாம் உதயநிதி அவர்கள் பேசினதும் அவரோட கைது இதெல்லாமே பார்த்தோம். ஒரு நடிகையை பற்றி மிக மோசமாக ஒரு விமர்சனத்தை பொதுவெளியில் வைத்தப்ப இதே மாதிரி எல்லாருமே அதை பற்றி வருத்தப்பட்டோம். இன்னும் சொல்ல போனீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கும் ஊடகங்கள், அது ஆங்கில ஊடகம், ஹிந்தி ஊடகங்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா நியூஸ் எல்லாம் அதை கவர் பண்ணாங்க. அவர் உதயநிதி அவர்கள் வந்து எப்படி பேசலாம் அப்படின்லாம் கேள்விகள், விவாதங்கள் எல்லாமே போச்சு. ஆனால் அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அதே மாதிரி அதாவது தேசிய அளவில் இருக்கிற எதிர்க்கட்சி தலைவர் தான் நம்ம ராகுல் காந்தி. அவர் வந்து அதே மாதிரி பேசுகிறார். இதுவும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இது ரொம்ப கொச்சையாக இருந்தது, ஆனால் அதில் கொஞ்சம் கொச்சையாக இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் மெலோனி அவர்களை பற்றி தவறாகவும் மோடி அவர்களையும் மெலோனி அவர்களையும் இணைத்து பேசியது நம்மளுடைய அரசியல் தரத்தை தான் காண்பிக்கிறது. காங்கிரஸின் தரம் வந்து எந்த அளவுக்கு கீழே விழுந்திருக்குன்றதை காமிக்கிறது. 2 பேருமே பிரதமர்கள், பொறுப்பான ஒரு பதவியில் இருப்பவர்கள், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள். அவங்க 2 பேரும் சந்திக்கிறதுன்றத எவ்வளோ அசிங்கமாக பேச முடியுமோ அவ்வளோ அசிங்கமாக பேசியிருக்காங்க. நான் இவருடைய தந்தை ராஜீவ் காந்தி அவர்கள் வந்து பிரதமராக இருந்தப்போ செல்வி ஜெயலலிதா அவர்களை சந்தித்த பொழுது ஒரு மோசமான விமர்சனத்தை திமுக வைத்தது. அது எல்லாருக்குமே தெரியும். அப்போ இவங்க எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும்னு நினைக்கிறேன். அதை பற்றியான விமர்சனங்கள் எழுதது ஒரு 2 தலைவர்கள், அது ஆணும் பெண்ணுமாக இருந்தால் ஏன் வந்து அது அசிங்கமான ஒரு நோக்கத்தோடய பார்க்கணுன்றது எனக்கு தெரியலை. இது அவங்களுடைய ஒரு அசிங்கமான உள்நோக்கம், மனநிலை இதெல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி இவருடைய பாட்டியான திருமதி இந்திரா காந்தி அவர்களை பற்றியும் வந்து மோசமான பண்டாரநாயக்கவை பார்த்தப்ப இதே திமுகவின் தலைவர் வந்து அதை பற்றி மிக மோசமான ஒரு விமர்சனத்தை வைத்தார். இதெல்லாம் பார்த்துட்டு இவர் பாடம் கற்றுக்கணும் இல்லையா? இந்திரா காந்தியாக இருக்கட்டும், இல்லை நேருவாக இருக்கட்டும், இல்லை ஒரு பாரம்பரியமாக ஒரு குடும்பத்தில் உங்கள் தலைவர் உங்கள் வீட்டில் இருந்து அவ்வளோ பேர் பிரதமராக இருந்திருக்காங்க, அவங்க கட்டிப்பிடிக்கலையா? ஃபிடல் காஸ்ட்ரோவை வந்து இந்திரா காந்தி அவர்கள் கட்டிப்பிடிக்கலையா? இல்லை ராஜீவ்காந்தி அவர்கள் வெளியில் போகும்போது கை கொடுக்கலையா, கட்டிப்பிடிக்கலையா? நேரு அவர்கள் கட்டிப்பிடிக்கலையா? இவ்வளோக்கும் வந்து அவரை பற்றி எல்லாருக்குமே தெரியும், பெண்களிடம் அவர் எப்படி பழகுவார்னு சொல்லிட்டு இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான விமர்சனங்கள் இருக்குது, புகைப்படங்களோட. இவ்வளவு இருந்தும்
அதே மாதிரி இவர் ஒரு விமர்சனத்தை வைப்பது வந்து என்ன வகையில் அவருக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குன்ற அரசியல் மெச்சூரிட்டின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது இல்லைன்றது நல்லாவே தெரியுது. அது ஒரு ட்ராமா மாதிரி வேற மேடையில் போட்டு காமிக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் சினிமாவிலே நடிக்கலாம். இது வந்து அரசியல் மேடை மாதிரியே தெரில, அது ஒரு சினிமா மேடை, நாடக மேடை மாதிரி இருந்தது. ஆனால் மிகவும் கண்டிக்கத்தக்கது. பெண்களை பற்றி இவ்வளவு இழிவாக பேசுவது என்பது சமீப காலமாக இந்தியாவில் வந்து ரொம்ப அதிகமாகவே பார்க்கும். ஒரு சர்வசாதாரணமாக சகஜமாக அதை என்னமோ ஒரு பிரச்சனையே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி போகிற போக்கில் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மெலனி அவர்களையும் இங்கே ஒரு பிரதமராக பார்த்தாலும் அவரை ஒரு பெண்ணாகவும் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. நீங்கள் பேசுனது என்னன்னு கூட அவங்களுக்கு புரியாது. அவங்க நம்ம நாட்டை சேர்ந்தவர்களும் கிடையாது. அப்படி இருக்கிறவங்களை பற்றி நீங்கள் எப்படி பேச முடியும்? அவருடைய தாயாரை பற்றியே எவ்வளோ விமர்சனங்கள் இருக்குது பொதுவெளியில். அது உங்களை காயப்படுத்தவில்லையா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு பெண்ணை பற்றி எப்படி அப்படி பேசி காயப்படுத்த முடியும்? அவருடைய கட்சியில் இருக்கிறாங்க இல்லையா சில பெண்கள், மஹுவா மைத்ரா, இந்த மாதிரியான நிறைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா பெண்கள், அவங்கெல்லாம் இதை பற்றி சகோதரியே இருக்காங்களே, ஏன் பிரியங்கா காந்தி இவங்கெல்லாம் வந்து அதை ஏற்றுக்கிறாங்களா? இதை ஏற்றுக்க முடியுமா? யாராக இருந்தாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் ஒரு பெண்ணை வந்து கொச்சைப்படுத்துவது மாதிரி பேசுவதை நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி பேசினாலும் சரி. இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அரசியலில் வந்து பெண்கள் வருவதே ரொம்ப கம்மி. நம்ம 33% பேசிகிட்டு இருக்கோம், ஆனால் 33%லாம் இங்கே வரல. அதுக்கு கொடுக்கறதுக்கு இவங்க தயாராகவும் இல்லை. ஆனால் தேசத்தில் வந்து பாதிக்கு பாதி இருக்கும் ஒரு இனம் இல்லையா பெண்ணினம். அப்போ நீங்கள் வந்து பேசுகிறது வந்து ஒரு அவங்க வெளிநாட்டை சேர்ந்தவங்களாக இருந்தால் இந்த உங்கள் மூளையில் இல்லை உங்கள் மண்டைக்குள்ளே இந்த மாதிரியான ஒரு அசிங்கமான எண்ணம் தானே இருக்குது. அவர் வந்து 75 வயது, கிட்டத்தட்ட வந்து உங்கள் தந்தை உயிரோடு இருந்தாலும் அந்த வயது இருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் வந்து அதை கொச்சைப்படுத்தி பேச முடியும்? அது போக அவர் நம்முடைய நாட்டின் பிரதமர். அதற்கான ஒரு மரியாதை என்று ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் மற்றதெல்லாத்தையும் விட்டுருங்க, அந்த மரியாதையாவது நீங்கள் கொடுக்கணும் இல்லையா? அவர் எப்படி நீங்கள் அசிங்கமாக பேச முடியும்? இந்த மாதிரியாக பேசுவதனால தான் வந்து பெண்கள் வந்து இல்லாட்டி தைரியமாக வந்து அரசியலுக்கு வர முடியலைன்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் என்ன 33% நீங்கள் கொண்டு வந்தாலும் ஆண்களுக்கு இந்த செகண்ட் ஃபிடல்னு சொல்லுவாங்க, இரண்டாம் பட்சமாக ஆண்களை பின்னாடி வச்சு முன்னாடி நிற்க வச்சு பெண்களை தான் நீங்கள் வந்து அரசியலில் பார்க்க முடியுமே தவிர தைரியமாக தன்னிச்சையாக அவருடைய பாட்டி இந்திரா காந்தி மாதிரியெல்லாம் ஒரு பெண் வந்து அரசியலுக்கு வருவது என்பது கண்டிப்பாக நடக்கப் போவதில்லை. இது நல்லதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. இன்றைக்கு நம்ம நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை கூர்ந்து கவனித்தா உங்களுக்கு தெரியும். பாலியல் பிரச்சனைகள் மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. என்னது மோசம், அது போக மிக மோசம் அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கே தவிர எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் பார்க்க முடியல. அது எந்த அரசாக இருந்தாலும். ஏன்னா இது தனி மனிதனுடைய ஒரு கேரக்டர்னு சொல்லலாம், அவங்களோட ஆட்டிடியூடுன்னு சொல்லலாம். பெண்களை அவர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்ற அந்த பார்வைன்னு கூட சொல்லலாம். அந்த பார்வை வந்து மிக மோசமாக போய்கொண்டிருக்கிறது என்பதை இந்த தலைவர்கள் நமக்கு உணர்த்துறாங்க. தலைவர்கள்லேருந்து தொண்டர்கள் வரைக்கும் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆமாம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா மேடம், தமிழக அரசியல் சூழ்நிலை திமுக ஆட்சியில் வந்து பார்த்திங்கன்னா, அதிமுக ஆட்சியில் தொடர்ந்த விஷயம் கருப்பர் கூட்டம் அப்படின்னு வந்து சிவனை வந்து முருகனை வந்து மிக இழிவாக பேசுகிறாங்க. எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் யூடியூப் ரூட்டர்ஸ் போன்ற இவர்கள்லாம் வந்து அதை மிக குடவில் கேவலமாக பேசி வீடியோஸ் போடுறது அப்படிலாம் ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டு இருந்துச்சு. அப்போ அதிமுகவும் சரி திமுகவும் சரி பெருசாக அதை கண்டுகொள்ள மாட்டார்கள், அதை பாட்டு ஒதுக்கி விட்டு போயிடுவாங்க. இப்போ அதே சூழ்நிலை தாவேக ஆட்சியிலும் தொடர்ந்துன்ற குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. அதை எப்படி பார்க்குறீங்க மேடம்? கண்டிப்பாக அது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்துக்களை வந்து மோசமாகவும் இந்து கடவுள்களையும் நம்பிக்கையும் கேவலப்படுத்துவதும் அசிங்கப்படுத்துவதும் இன்றைக்கி நேற்று ஆரம்பிக்கல, அது பல வருடங்களாகவே இருக்குது. அது திராவிட கட்சிகள் தோன்றிய காலத்திலேருந்தே இது நடக்குது. அதான் சொல்கிறாங்களே, அவங்களே ராமரை செருப்பால் எடுத்த கட்சியெல்லாம் இருந்தது தானே, ராமர் படத்தை வைத்து. அதுக்கப்புறம் திராவிட கட்சிகள் இருக்கும்போது மிக மோசமாக இருந்தது. நீங்கள் சொன்ன கருப்பர் கூட்டமாக இருக்கட்டும், இல்லை இன்னும் யூடியூப் ரூட்டர்ஸ், இன்னும் பல பேர், திராவிட கழகம், இவங்கெல்லாம் இந்து கடவுள்களை பற்றியும் இந்து நம்பிக்கைகளை மிக 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 கொச்சையாக பேசியிருக்கிறார்கள், அசிங்கப்படுத்தியிருக்காங்க, அவமானப்படுத்தியிருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் கடந்து தான் நம்ம போயிட்டுருக்கோம். தமிழர்கள் இந்துக்கள் இங்கே வந்து 80 தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலே அதிகமான கோயில்கள் இருக்கும் ஒரு மாநிலம்னா அது தமிழகம் தான். அது போக இந்துக்கள் 80% இருக்கணும்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனால் இதை தாண்டியும் கடந்தும் அப்படியே கண்டு காணாமல் தான் போயிட்டுருக்கோம். இது அரசியல் கட்சிகள் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க, இதை வந்து கண்டுக்கிறதே கிடையாது. யாருமே இதை பற்றி ஒரு ஆக்ஷன் எடுத்த மாதிரி எனக்கு தெரியல. எந்த கட்சியுமே இதை கண்டிக்கவும் இல்லை, ஆக்ஷனும் எடுக்கலை. அடுத்தது இப்போ தாவேகா வந்திருக்காங்கன்னா, தாவேகா வரும்போதே விமர்சனத்தோடு தான் வந்தாங்க. ஒரு மிஷனரி கட்சி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து அவர்கள் மேல் வைக்கப்பட்டது. சட்டசபையில் திருச்சபையில் நடக்குதுன்னு சொல்லல வந்து எல்லாரும் வந்து விமர்சனங்கள் வைக்கிறாங்க.
ஏன்னா சபாநாயகர்ல இருந்து கட்சியில் இருக்கும் அமைச்சர்கள் நிதியமைச்சர் எல்லாருமே கிறிஸ்தவர்களாக அவங்க இருக்கிறது வந்து நமக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. ஆனால் வெளிப்படையாக தங்களுடைய மதத்தை வந்து அவங்க ப்ரொபகேட் பண்ணுறாங்க, இல்லை அது வெளிப்படையாக வந்து சொல்கிறாங்க, நாங்கள் இப்படி தான், நாங்கள் கிறிஸ்தவர்கள். நம்ம இவர் பேசுனதே தெரியும், நிதியமைச்சர் சொன்னா நான் பான் கிறிஸ்டியன்றாரு, நம்ம பான் இந்து தானே. அன்பு போதித்த ஒரே மதம் தர. ஆமாம், ஆனால் அந்த சட்டசபையில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அதில் எவ்வளோ கிறிஸ்துவ அமைச்சர்கள், மிஞ்சி போன ஒரு 5-6 பேர் இருப்பீங்களா, மற்றவங்க எல்லாருமே இந்து தானே, அப்புறம் முஸ்லீம் இருக்காங்க. நீங்கள் எப்படி அங்கே வந்து உங்கள் மதத்தை வந்து அங்கே சொல்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுது. இது ஆரம்பத்துலேருந்து என்னென்னா இவங்க எல்லாரும் சொல்கிறது மதச்சார்பின்மைன்ற ஒரு கோட்பாடை முன்ன வைப்பாங்க. பாஜக மேல் இவர்கள் சாட்டும் குற்றச்சாட்டும் அதுதான், நீங்கள் வந்து இந்து மதத்தை பிடிச்சிக்கிறீங்க, சங்கி அப்படி இப்படின்னு. இல்லை மேடம், இப்போ வந்து அந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓப்பனாகவே கடவுளை விமர்சித்தாங்க, நடராஜரை விமர்சித்தாங்க, பெரிய போராட்டமே உள்ளூர் கூட நடந்துச்சு. ஸோ அதே மாதிரி இவங்க ஓப்பனாக எங்கேயாவது விமர்சிச்சிருக்காங்களா? இப்போ அதாவது ஓப்பனாக விமர்சனம் பண்ணாவிட்டாலும் இவர்கள் கட்சி சார்ந்தவர்கள் வந்து சமூக ஊடகங்களில் விமர்சிக்கிறாங்க. மைக்கேல் ஒருத்தர் முருகனை பற்றி மிக கேவலமாக போட்டிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறோம், திருப்பரங்குன்றத்தில் மலையில் இன்னுமே தீபம் ஏற்ற முடியாமல் நம்ம நீதிமன்றத்தின் உதவியை நாடி அங்கேயும் நடக்க முடியாமல் உச்சநீதிமன்றம் போய் வந்து அரசு நிப்பாட்டுது. ஆனால் நிப்பாட்ட முடியலைன்றது வேறு விஷயம். ஆனால் உச்சநீதிமன்றம் வரைக்கும் தீபம் ஏற்றக்கூடாது என்பதில் இந்த தாவேக்கா அரசு உறுதியாக தானே இருக்குது. மைக்கேல் என்பவர் வந்து ஒரு கிறிஸ்துவர். அப்போ அவர் வந்து இந்து மதத்துக்கு, இந்து கடவுளை, அதாவது முருகனை, அது தமிழ் கடவுள்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. சீமான் அவர்கள் வந்து இப்போ நாம் தமிழர் கட்சி அவர் மேலே வழக்கு போட்டதாக கேள்விப்பட்டேன். முதலமைச்சரே வந்து வேலை கொண்டு வந்தாரே, நாம் எந்த மதம் எல்லா மதத்துக்கும் நான் பொதுவானவன்றது தான் சொல்கிறாங்க. ஆனால் அவர்கள் கட்சியை சேர்ந்த சிலர் இந்த மாதிரியான விஷயங்களை செய்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஊடகங்களில் வந்து பெருசாக பேசுகிறாங்க. ஏன் பாதிரியார்கள், பாஸ்டர்கள், முதல்ல திமுக வந்தப்போ அது எங்க ஆட்சினாங்க, இப்போ வந்து கூட்டமாக திராவிட மாடல் ஆட்சி மாறிச்சு. இப்போ தாவேக்காவை நம்மளுடைய ஆட்சி, கர்த்தர் நம்மளுடைய ஆட்சியை கொண்டு வந்திருக்கிறாரு அப்படின்னு பொது வெளியில பேசுறாங்க. அப்ப நம்ம பாஜக ஆட்சி மத்தியில் இருக்குன்னு இந்துக்கள் எல்லாம் எங்களோட ஆட்சி மத்தியில். நீங்க சட்டசபையில் நீங்க கூட பதிவு ஒன்று போட்டிருந்தீங்க, அதாவது வந்து நம்ம சௌமியா அன்புமணி கீதையை பற்றி சொன்னோன்னே சபாநாயகர் பதட்டம் அடைஞ்சிட்டான்ற விஷயம்லாம் கூட பதிவு பண்ணீங்க இல்லையா? ஆமா, சௌமியா அன்புமணி அவர்கள். ஆனால் ஆக்சுவலாக வந்து அவங்கள ஒரு விஷயத்தில் பாராட்டணும், மிக தெளிவாக பேசுகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற பெண் அரசியல்வாதிகளில் பிரேமலதா கூட கொஞ்சம் நல்லா பேசுகிறாங்க, அவங்க தைரியமாக பேசுகிறாங்க. இருந்தாலும் அது கொஞ்சம் ஒரு சார்பாக இருந்தாலும் சௌமியா அன்புமணி அவர்கள் நிறைய தரவுகளோட தெளிவாக பேசுகிறாங்க. பகவத்கீதைன்னு சொன்ன உடனே சபாநாயகர் அவர்கள் வந்து அதை நிப்பாட்டிட்டு மணி அடிக்கிறாரு. அப்போ அவ்வளோ நேரம் பைபிளை பற்றி பேசும்போதும் கிறிஸ்தவன்னு சொல்லி பேசும்போது நீங்கள் விட்டுட்டு இவங்களையும் விடலை அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. என்னைய கேட்டிங்கன்னா இது ரெண்டுமே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். நம்ம பகவத்கீதையும் சொல்ல வேண்டாம், பைபிளையும் சொல்ல வேண்டாம், நீங்கள் சொல்லாதீங்க. ஆனால் சொல்லணும்னா எல்லாத்தையும் சொல்லணும். ஏதாவது ஒரு நிலைப்பாடு எடுங்க. இந்துக்களுக்கு மட்டும் எந்த விதமான இதுவும் கொடுக்க மாட்டேங்க, உரிமையும் கொடுக்காம சிறுபான்மை என்ற ஒரு காரணத்துக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க, என்ன வேணாலும் சொல்லுவீங்க, அதை நாங்கள் வந்து ஒத்துக்கிட்டு போகணும். என்றைக்கு ஒரு இந்து இதெல்லாம் பார்த்து எதிர்த்து நின்று பேச ஆரம்பிக்கிறானோ அன்னைக்கு அவனை என்ன சொல்கிறீங்க, அவனை சங்கின்னு முத்திர குத்திடுறீங்க. ஒரு நம்ம பாஜகவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆர்எஸ்எஸ் தேசியத்தை பற்றி பேசினாலே சங்கீதான். அப்போ நீங்கள் இந்துக்களை வந்து எப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? மழுமட்டையாக இருக்கணும். நீங்கள் முருகனை பேசினாலும் நாங்கள் கேட்டுக்கணும். முருகனை வந்து தமிழ் கடவுள்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் அவர் இந்துவே இல்லைன்னீங்க, அப்புறம் அவர் மனுஷன்னீங்க, அப்புறம் மனுஷனே இல்லைன்றீங்க. உங்களால் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது திருவள்ளுவரில் ஆரம்பித்து முருகன் வரைக்கும் இந்துக்களுக்கு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயத்திலையும் இவர்கள் செய்யும் அந்த தகுடு திட்டம் வந்து திராவிட கட்சிகள். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து இந்த இடதுசாரி கும்பல்னு சொல்லுவாங்க, இந்த இடதுசாரி கும்பல்லாம் சேர்ந்து தமிழ் முருகன் ஒரு படத்தை எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால குமரி மாவட்டத்தில் அவர் ஒரு படைத்தலைவராக இருந்தார் அப்படின்னு தான் பேஸ் பண்ணி இந்த அறிவு மரியான்றவர் அந்த தீக்காக்காரர் அவர் எவ்வளோ மோசமாக பேசினார் வீடியோஸ்லாம் வெளியே வந்திருக்கு. அவர் வந்து அவரோட இதில் தீவிரமாக டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கான். அந்த படத்தை விரைவில் தொடக்கி விரைவில் வெளியிட வேண்டும்ன்ற பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கான். ஸோ ஒரு கடவுளை பற்றி இழிவாக பேசி அதை பற்றி திறம்படம் எடுப்பதற்கு இவ்வளோ ஆர்வம் காட்டுறாங்களே. தமிழ் முருகன்றது அவர் எழுதின புக்கு தான், அந்த புத்தகத்தை தழுவிதான் எடுத்திருக்காங்க. இது ஒரு விதமான சதித்திட்டம் தான். இது ஏற்கனவே ஐரோப்பியாவிலலாம் நடந்திருக்கு. எப்படின்னா ஐரோப்பியாவில் இப்போ தான் கிறிஸ்துவம் வந்திருக்கு. கிறிஸ்துவம் வர்றதுக்கு முன்னாடி அவங்களோட நேட்டிவ் கார்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுடைய சொந்த பேகன் ரிலிஜன் இவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது காலத்து கடவுள்களை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கடவுள்கள் எல்லாம் வந்து மனுஷங்களாக மாற்றுறாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க. நம்ம என்ன வேணும் பெருமையாக நினச்சிருவோம். கடவுள் என்பவர் உண்மையில் வந்து உயிரோடு நம்ம கூட வாழ்ந்தவராக நம்ம கருதவில்லை. அவங்க நமக்கும் மேலே இருக்கிறவங்களா கருதுறோம் இல்லையா? அதை கடவுளாக மனிதர்களாக மாற்றுவாங்க. மனிதர்கள் அப்புறமா கார்ட்டூன் கேரக்டராக மாறிடுவாங்க.
அதுக்கப்புறம் நம்ம கார்ட்டூனில் தான் பார்ப்போம், அவங்க கடவுளாக பார்க்கவே மாட்டோம். அதைத்தான் இப்போ வந்து ஒரு கேலிக்குரிய பொருளாக மாறிடும். பிள்ளையாருக்கு எல்லாருக்கும் செய்கிறாங்க இவங்க, அது கேலி சித்திரமாக மாற்றிடுறாங்க. இப்போ முருகன் என்பவர் நம்மளுடைய கடவுளாக தான் நம்ம பார்க்குறோம், நாம் மனிதராக அவரை கருதவில்லை. நம்மிடம் சேர்ந்து வாழ்ந்தாரா இல்லையா என்பதெல்லாம் வேற, ஆனால் நாங்கள் கடவுளாக தானே பார்க்குறோம். நீ உடனே என்னென்ன மனிதன் கடவுள் நிலை அடைந்தான் அப்படின்னு அடுத்த இதுக்கு வருவாங்க. அப்படி கிடையவே கிடையாது. நமக்கு மனிதர்கள் கடவுள் நிலை அடைந்தவங்க சித்தர்கள் இருக்காங்க, கடவுள் நிலை அடைந்தவர்கள் சொல்லிட்டு ரமண மகரிஷியை சொல்லலாம், இன்னும் சங்கரரை சொல்லலாம், ஆதிசங்கரை சொல்லலாம், நிறைய பேர் நம்ம கடவுள் நிலை அடைஞ்சவங்கன்னு சொல்லியிருக்கோம், மனிதர்களாக இருந்தவர்கள். முருகன் அப்படிப்பட்டவர் இல்லை. அவருடைய வரலாற்றையும் இவங்க திரிக்கிறாங்களே, அவருக்கான நம்மளுடைய நம்பிக்கையை சிதைக்கிறாங்க இல்லையா. அவர் இமயமலையில் பிறந்தாருன்னா இல்லை இங்கே தான் பிறந்தாருன்றாங்க. ஒரு தமிழ் அப்போ அவங்க அப்பா அம்மாலாம் பார்வதி சிவன் இல்லைன்றாங்க. ஒரு குழப்பத்தை வந்து மக்களிடம் விதைக்கிறார்கள். இந்துக்கள் இந்த குழப்பத்தில் வந்து பிரிவினையை வந்து உண்டாக்குறாங்கன்றது தான் என்னுடைய கருத்து. தமிழ் மக்களை அப்படியே தேசிய நீரோட்டத்திலேருந்து நீக்கணும்னா, உனக்கு ஒரு கடவுள் இருந்தால், அவன் மனுஷனாக இருந்தால், உன் கூட இருந்தால், அதை பாரு அவங்க கேவலப்படுத்துகிறாங்க. ஆரியர்கள் வந்து அவங்க கடவுளோடு சேர்த்து பேசுகிறாங்க. இப்படி வந்து ஒரு பெரிய நரேட்டிவ் செட்டிங் வந்து இந்த இடதுசாரி சிந்தனையாளர்களும் சரி, தீகாவும் சரி, மற்ற இந்த கூட்டம் எல்லாரும், அதில் வந்து நான் சீமானி சேர்த்தே தான் சொல்கிறேன், நாம் தமிழர் கட்சியும். நீங்கள் எங்கள் முருகனை வந்து கடவுளாக மட்டுமே பாருங்கள். அவரை சும்மா கோவனை கட்டிட்டு ஒரு வேலை வச்சுக்கிட்டு வேடுவனாலெல்லாம் கொண்டு வராதிங்க. அவர் வேடன்னு யார் சொன்னது? எங்கே இருக்குது ஆதாரம்? அந்த ஆதாரத்தை கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் வந்து முல்லை நிலக்கடவுள், அந்த குறிஞ்சி நிலக்கடவுள்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு கதையை விட்டுட்டே இருப்பீங்களா? அப்படியெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியது. ஏன்னா அவர் கடவுள் என்பதற்கு எங்களுக்கு ஆதாரம் இருக்குது, எங்கள் புராண கதைகள் இருக்குது. நீங்கள் எந்த ஆதாரமும் இல்லாமல் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா நம்ம எல்லோரும் நம்பணுன்றாங்க. இது தமிழர்களை தேசிய நீரோட்டத்திலிருந்து பிரிக்கும் ஒரு செயலாகத்தான் பார்க்கிறேன். நம் கடவுளை அசிங்கப்படுத்தி நாம் அதை பார்த்து வந்து ஓ நம்ம கடவுளில் இவ்வளோ அசிங்கமா, நம்ம புராணங்கள் இவ்வளோ அசிங்கமாக இருக்கா அப்படின்னு நாமளே கூனி குறுகிட்டு நம்ம மதம் வேண்டான்னு சொல்லிட்டு இந்த மற்ற மதத்தை தழுவணுன்றது தான் இவங்களோட எண்ணம். அதே மாதிரி மேடம், நம்ம வந்து நம்ம மத்திய அரசோட ஒரு தீர்மானம் என்னென்னா, முதல்ல வந்து தமிழ்த்தாய் வாழது சரி வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் வந்து ஜனகமனா பாடணும், அதுக்கப்புறம் நம்ம மாநில மொழி பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடந்த ஒரு 4-5 நாட்களுக்கு முன்னாடி YMCA அவங்களோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா முதல்ல கிறிஸ்துவ பாடல் பாடியிருக்காங்க, அதுக்கப்புறம் தான் தேசிய கீதமே பாடியிருக்காங்க, அப்புறம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடியிருக்காங்க. ஸோ அவங்க வந்தே மாதத்தையே புறக்கணி தள்ளி அவங்க வந்து கிறிஸ்துவ பாடலை நிறுத்துகிறாங்க கிறிஸ்துவ அமைப்புகள். இதுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய நிலையில் இல்லையே, அதை ஏன் பார்க்குறீங்க? நீங்கள் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் வந்து அவங்க மத பாடலை முதல்ல வைப்பாங்க, இஸ்லாமியர்கள் வந்து நாங்கள் வந்தே மாதரமே பாட மாட்டோம். அவங்களுக்கு தேசிய பாடலும் வேணாம், தேசிய அந்தமும் நேஷனல் அந்தமும் வேணாம், எதுவுமே வேணாம், நாடே வேண்டாம். ஆமாம், எங்களுக்கு எதுவுமே தாய் மண்ணை வணங்க மாட்டோம், தாய் மண்ணை வணங்க மாட்டோம். இந்துக்களாகிய நாம மட்டும்தான் முதல்ல தேசத்தை வைப்போம். நமக்கு நம்பிக்கை இருக்குது, கடவுள் இருக்குது. என்கிட்ட வந்து நீங்கள் உன் மதம் முக்கியமா இந்த தேசம் முக்கியமானா, எனக்கு தெரிஞ்சு 80% இந்துக்கள் இருக்காங்கன்னா அதில் ஒரு 79 அப்படின்னு வச்சுக்கலாம். 79.9% தேசம்தான் முக்கியம்னு வாங்க. ஏன்னா தேசம் நமக்கு கடவுள் மாதிரி, தேசமே கடவுள். ஏன்னா நமக்கு இருக்குது இந்த தேசம், இந்த நாடு வந்து இதில் இருக்கிற ஆறு மலை எல்லாமே நமக்கு கடவுளாக நம்ம பார்க்கறதுனால இந்த தேசமே நமக்கு கடவுள் தான். அதனால தான் நம்ம பாரத தாயின்னு சொல்லிட்டு வணங்குறோம் அதை. அதில் இந்துக்களுடைய நினைப்பு அப்படி. ஆனால் சிறுபான்மையினராக இருப்பவர்களுடைய நினைப்பு அவர்களுக்கு ஊட்டப்பட்டது தான். இது வெளியிலேருந்து வந்தவங்க உங்களை மதம் மாற்றி உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க, உங்கள் மதம் தான் முக்கியம், மதத்துக்கு அப்புறம் தான் மற்றது எல்லாம், ஏன் உங்களை பெற்ற தாய் தந்தையிலேருந்து உங்கள் குடும்பத்திலேருந்து எல்லாமே ரெண்டாவது தான் அப்படின்னு அவங்களுக்கு ஊட்டப்பட்ட ஒரு நம்பிக்கை. அதனால தான் சிறுபான்மையினர் வந்து மதத்தை முதல்ல முன்னிறுத்துறாங்க. தங்கள் மதம் சார்ந்தவர்கள் பிற நாடுகளில் இருந்தாலும் அவங்களோட தன்னை வந்து தொடர்பு படுத்தி பார்க்கிறார்கள். தன் பக்கத்து வீட்டில் இருக்கும் இந்தியனை வந்து இந்துவை வந்து ஒரு சகோதரனாக பார்க்கறது கிடையாது. இது வந்து ஊட்டப்பட்டது. நீங்கள் சொன்ன அந்த விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களோட இந்த பாட்டை பாடிட்டு அதுக்கப்புறம் வந்து கொண்டு போகிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, இதே அரசு நாங்கள் தேசிய கீதம் வந்து பாடுறதுக்கு முன்னாடி தமிழ் தாய் வாழ்த்தை முதல்ல பாடுவோம். முதல்ல இந்த திராவிட முன்னேற்ற கழகமும் அதுதான் சொல்லிச்சு. நான் என்ன சொல்கிறேன், தேசிய கீதமோ தேசிய பாடலும் முதல்ல பாடுறதுல என்ன தவறு இருக்குது? இது வந்து முதல் 2 அப்படிங்கிறதே இல்லை, வரிசைப்படுத்துறதுல முதல்ல பாடுறதுனால ஒன்று பெருமையாகும், ரெண்டாவது பாடுறதுனால ஒன்று சிறுமையாகும் ஆக போகிறது கிடையாது. ரெண்டுமே பாடணும். நீங்கள் எதை முதல்ல பாடினாலும் சரிதான். அது தேசிய கீதத்தை அது ஒரு கான்ட்ரவர்சி இல்லாமல் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் இங்கே என்னென்னா ஒரு மதப்பாடலை பாடுறதை வந்து அவங்க பெருமையாக நினச்சிக்கிறாங்க. ஆனால் நம்ம வந்தே மாதத்தை என்ன சொல்கிறாங்க, மதம் சார்ந்த பாடல் அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க. அப்போ உங்களுடைய நினைப்பு வந்து எங்கே இருக்குது?
நீங்கள் சிறுபான்மையினரை திருப்திப்படுத்துவதில் அவங்க ஓட்டை வாங்குறதுல இருக்கிற அந்த என்னது குறிக்கோளையும் அந்த ஒரு இதையும் ஏன் வந்து தேசியம் சார்ந்த பார்வையில் வைக்க மாட்டேங்கிறீங்க? அதனால் தேசியம் சார்ந்த பார்வை என்பது இந்துக்களிடம் மட்டும்தான் இருக்கிறது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சில சிறுபான்மையினர் வேணால் அந்த லிஸ்ட்டில் வருவாங்க, நம்ம அப்துல் கலாம் மாதிரியான ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இல்லைன்னு நான் சொல்லுவேன். பெரும்பான்மையானோர் வந்து அவங்களோட மதத்தை தான் முதல்ல தூக்கி பிடிக்கிறாங்களே தவிர தேச நலன் தேசம் சார்ந்த ஒரு பார்வை என்பது வந்து இல்லை. அதுதான் தெளிவாக காமிக்கு. இவங்க தாவேக்கா புதுசாக வந்திருக்காங்க, இப்போ தான் ஆட்சிக்கு. இன்னும் அவங்க பல ஆண்டுகள் செல்லணும். ஆனால் அவங்களுடைய பார்வையும் திராவிட முன்னேற்ற கழகத்தோட பார்வைக்கும் பெரிய வித்தியாசத்தை நம்ம பார்க்க முடியலைன்றது தான் வேற வருத்தமான விஷயம்னு கூட சொல்லுங்கள் மேடம். இன்னொரு அது இப்போ வந்து எல்லாமே சொல்லுது திராவிட மாடல் 2.0 தான் இது ஒரு பெரிய மாற்றுக்கு எதுவும் கிடையாதுன்றாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ஜேசிடி பிரபாகரன் அவர் வந்து அப்படியே பாதிரியாராக தான் சுற்றிட்டு இருக்கார் அவர். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த கருக்கலைப்புக்கு எதிரான ஒரு ஊர்வலத்தில் கூட அவர் கலந்து கொண்டிருக்கார். பட் இந்திய அரசியல் சாசன சட்டப்படி வந்து கருக்கலைப்பு வந்து அக்செப்ட் பண்ணப்பட்ட விஷயம். பட் இவர் அதில் கலந்துக்கிட்டு இருக்காருன்னா இவர் வந்து இந்திய அரசியல் சாசனத்துக்கு எதிர்ப்பாக செயல்படுற மாதிரி ஒரு பிம்பம் உருவாக்கப்படுது இல்லையா? அது எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து இந்திய சட்டம் தான் நமக்கு முக்கியம். அம்பேத்கர் வகுத்த அரசியல் சாசனமும் சட்டமுத்தையும் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்துக்கள் வர்ணாசிரமத்தையோ இல்லை அவங்க ஷரியத் சட்டத்தையோ இல்லை கேனன் லாவையோ எதையும் யாரும் ஃபாலோ பண்ணுறதுல இருக்குது. சிறுபான்மையினருக்கு வந்து அவர்கள் குடும்பம் சார்ந்த சில சட்டங்கள் வந்து அவங்களுடைய மதம் சார்ந்து தான் அவங்க இருக்காங்க. அதுக்கு தான் யூசிசி வேணும்னு கேட்டுட்ருக்கோம். நம்ம எல்லாருக்கும் ஒரே சட்டமாக இருக்கணும். நீங்கள் மத சார்பின்மை அப்படின்னு பேசினாலே உங்களுக்கு மதம் சார்ந்த விஷயங்கள் எதுவுமே வரக்கூடாது. இவர் ஒரு சபாநாயகர், ஒரு மேன்மை மிகுந்த ஒரு பொசிஷனில் இருக்கார். இன்னும் சொல்லணும்னா நடுநிலையாக இருக்கணும், மத சார்பு இல்லாமல் இருக்கணும். இவர் ஒரு மதம் சார்ந்த ஒரு பேரணியில் கலந்துக்கிறார். நீங்கள் அந்த பேரணியில் கலந்துக்கோங்க. பொதுவான ஒரு விஷயமா இருந்தால் யாருமே எதுவும் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் கருக்கலைப்புக்கு எதிராக வந்து அந்த பேரணி நடக்குது. கருக்கலைப்பு எதிர் வந்து என்னென்னா கிறிஸ்துவத்தில் இருக்குது. கிறிஸ்துவத்தில் கருக்கலைப்பு பண்ணக்கூடாது என்பது அவர்களுடைய சட்டம். அமெரிக்காவில் இன்னமும் அது இருக்குது. எல்லா கிறிஸ்துவ நாடுகள்லையுமே இந்த சட்டம் இருக்குது. கேனான் லாவில் அது வருது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதை தூக்கி பிடிக்கிறீங்க. ஆனால் நம்மளுடைய அரசியல் சாசனம் அம்பேத்கர் வகுத்தது நம்மளுடைய சட்டப்படி பார்த்திங்கன்னா 1971 நம்ம சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. மெடிக்கல் டெர்மினேஷன் பாலிசின்னு சொல்லுவாங்க. 20 வாரங்களுக்கு உட்பட்ட கருக்களை கலைக்க முடியும். ஏன்னா ஒரு பெண்ணுக்கு அந்த உரிமை இருக்குது. தான் அந்த குழந்தையை பெறணுமா வேணாமான்னு அந்த பெண் முடிவெடுக்க முடியும். அது சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அதுக்கப்புறம் 2021 அதை இன்னுமே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணாங்க அந்த சட்டத்தை. ஏன்னா குழந்தைகள் வந்து நிறைய ரேப் விக்டிம்ஸ்லேருந்து எல்லோரும் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இது பெரிய பிரச்சனையாக இருந்ததுனால பெண்களை முடிவு செய்யட்டும், பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை இது. இப்போ பெண் உரிமையை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்க இல்லையா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றவங்கெல்லாம். லிவிங் டுகெதரை வந்து சரின்றாங்க, அப்புறம் வானவெல்ல தூக்கி பிடிக்கிறீங்க, பெண்களுக்கு அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு. நம்ம தாவேக்காவே அதை தானே சிங்கப்பெண்ணுன்னு சொல்லிட்டு நீங்கள் கொண்டு வரீங்க. பெண்களுக்கு நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம். அப்போ பெண்களுக்கான உரிமை தானே அந்த குழந்தை பெற்றுக்கிறதும் அவங்க பெறதும் பெறாததும். அதில் எப்படி ஒரு மதத்தை கொண்டு வந்து விட முடியும்? அப்போ ஒரு மதத்தை வந்து நீங்கள் தூக்கி பிடிச்சி நடக்கும்போது நீங்கள் அரசியல் சட்டத்துக்கு எதாக தானே செயல்படுறீங்க. அப்போ அவர் செய்தது மதம் சார்ந்த விஷயமாகத்தான் பார்க்க வேண்டுமே மொழிய அதை எப்படி நீங்கள் சமூகம் சார்ந்த விஷயமாக பார்க்க முடியும்? குழந்தைய பெற்றுக்கலான்னு யார் வளர்க்குறது? தொட்டில் குழந்தை திட்டம் வேணால் நீங்கள் திருப்பி ஆரம்பிக்க வேண்டியது தான். முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் வைத்திருந்தாங்கல்ல இந்த மாதிரி பிறக்கும் குழந்தைகள். சில விஷயங்களில் வந்து இவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து. அது சபாநாயகராக இருக்கட்டும் இல்லை நிதி அமைச்சராக இருக்கட்டும், இவங்க எல்லாம் கொஞ்சம் மதத்தை தூக்கி அவங்க வீட்டிலே வச்சுட்டு வந்தால் நல்லாயிருக்கும். நம்ம திரு அண்ணாமலை அவர்கள் சொன்னது தான், மதத்தை வந்து வீட்டில் பூட்டி வச்சு வெளியிட. அது வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா நம்ம ஒரு ப்ளூரலிஸ்டிக் சொசைட்டியில் இருக்கிறோம், சிறுபான்மையினர் இருக்கிறாங்க. நம்ம மதத்தை வீட்டில் வைக்கிறதுனால, அதாவது அவர் சொன்ன மாதிரி நான் ரோட்டில் போனால் நான் திருநீர் வச்சு விட்டு போகக்கூடாது அதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் நம்ம அதை ஒரு ஆழமாக பார்த்தோன்னா சட்டசபைக்கு வர்றவங்க மதத்தை தூக்கி வீட்டில் வச்சுட்டு வாங்க, மதம் சார்பு இல்லாமல் பேசுங்க. நீங்கள் மத சார்பின்மை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுதான். இல்லை நீங்கள் மதம் சார்ந்து தான் வருவீங்கன்னா எல்லாரையும் அனுபவம் பண்ணுங்கள், அவங்களும் சேர்த்து. அப்போ நாளைக்கு நாம் ஒரு ஆதீனம் வச்சுருக்கிற ஒரு இதில் கலந்துக்கிட்டு எங்களுக்கு இந்து மதத்தில் இப்படி சொல்லியிருக்கு அதை ஏன் சட்டமாக்கக்கூடாதுன்னு கேட்குறதுக்கு எல்லா உரிமைகளும் அப்புறம் இந்துக்களுக்கு வரும். அப்புறம் இது தேவையில்லாத சண்டை தானே, அது பிரச்சனை தானே. அப்படி ஒரு பிரச்சனையை வந்து தவைக்காவில் இருக்கிறவங்க சில பேர் இந்த மாதிரி பேசி ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. கற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் இதன் மேல் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது அவருக்கு நல்லது என்பது தான் என்னோட கருத்து. கண்டிப்பாக மேடம், நேரத்தை ஒதுக்கி போயிட்டு மிக்க மகிழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.